எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமாதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். ஏன் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதர் நீர் செய்த, இந்நாள் வரையினில் உன்னதர் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே, என்னாலுமே துதிப்பாய். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் கிட்ட பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அப்பா கிட்ட போய் சாரி கேட்கும்போது அவர் அப்படியே அந்த பசங்க பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு அப்படியே இறங்கிடுவார் அப்பா. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் அப்படியே இறங்கி நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுவும் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அது முக்கியமாக அந்த வசனத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ, அவருக்கு கொடுக்குற கனத்தை கொடுக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். இந்த நாளிலும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருக்கு செய்யுங்க. உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் இறங்கி செய்வார். காட் பிளஸ் யூ.